அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. பாகிஸ்தானில் கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலவி வரும் நிலையில் 74% மக்கள் தங்களுடைய அன்றாட செலவுகளுக்கு கூட வருமானம் இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானைச் சேர்ந்த நகர்ப்புற பகுதிகளில் பொதுமக்கள் பொருளாதார சிக்கல்களுக்கு ஆளாவது கடந்த ஓராண்டு காலத்தில் 14% அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் நகர்ப்புற பகுதிகளில் பல்ஸ் ஹேண்ட்செட் என்ற அமைப்பு மக்களின் பொருளாதார சூழல்கள் குறித்து ஆய்வு நடத்தி முடிவுகளை வெளியிட்டிருக்கின்றது. இதன்படி பாகிஸ்தானைச் சேர்ந்த நகர்ப்புற மக்களில் 74% மக்கள் தங்களின் மாதாந்த செலவினங்களுக்கு போதுமான வருமானத்தை கூட ஈட்ட முடியவில்லை. இது 2023ஆம் ஆண்டில் 60% இருந்த நிலையில் தற்போது 74 என உயர்ந்துள்ளது. இதனையடுத்து 60% தமக்கான மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய செலவினங்களை கூட குறைத்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு ஆளாகியுள்ளனர். 40% மாதந்தோறும் கடன் வாங்கித்தான் தங்களது செலவுகளை மேற்கொள்கின்றார்கள். அத்துடன் 10% தங்களுடைய பிரதான வேலை போக பகுதி நேர வேலைக்கு சென்றுதான் தங்களின் செலவினங்களை கவனித்துக் கொள்கின்றார்கள். பாகிஸ்தான் 240 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட நாடாகும். அங்கே 56% மக்கள் தங்களுடைய வருமானத்தை அப்படியே செலவு செய்கின்றனர். செலவு போக எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்பதற்கு அவர்களிடம் எந்த தொகையும் மீதம் இருப்பதில்லை என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தான் அரசின் நிதி நெருக்கடியை சமாளிக்க உலக வங்கி உள்ளிட்ட அமைப்புகள் கடன் வழங்கியுள்ளன. சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் கூட உதவிகரம் நீட்டியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கனடாவில் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டத்தில் கொண்டுவரவுள்ள புதிய சீர்திருத்தங்களை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கனடாவில் விவசாயம், மீன் மற்றும் கடல் உணவு பதப்படுத்தப்படும் துறைகளில் காணப்படும் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய புதிய தொழிலாளர் நெறிமுறையை கனேடிய அரசாங்கம் உருவாக்க உள்ளது. இது கனடாவின் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டத்தில் நிகழும் மோசடிகளை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் இதன் மூலம் குறித்த துறைகளில் நேர்மையை மேம்படுத்தி தொழிலாளர்கள் உரிமைகளை பாதுகாக்கவும் முடியும். மேலும் தொழிலாளர்கள் குறைவான ஊதியத்தில் 20% தாண்டக்கூடாது என்ற விதியை கடுமையாக பின்பற்றவும் கட்டணங்களை உயர்த்தவும் கனடிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதேவேளை வேலை தரும் முதலாளிகளின் தகுதிகள் தீவிரமாக பரிசீலிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் விஸ்கான்சின், பென்சில்வேனியா மற்றும் மெக்சிகன் ஆகிய 3 முக்கிய மாநிலங்களில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்பை விட முன்னிலையில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவில் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிரதான முக்கிய 2 வேட்பாளர்களான கமலா ஹாரிஸ் மற்றும் ட்ரம்ப் தமது பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 5 மற்றும் 9ஆம் தேதிக்கிடையில் நியூயார்க் டைம்ஸ் மற்றும் சியானா கல்லூரி மேற்கொண்ட அண்மைய கருத்து கணிப்புகளின்படி கமலா ஹாரிஸ் ட்ரம்பை 4% புள்ளிகள் முன்னிலையில் வகிக்கின்றமை தெரிய வந்துள்ளது. விஸ்கான்சின், பென்சில்வேனியா மற்றும் மெக்சிகன் ஆகிய 3 மாநிலங்களில் உள்ள 1973 பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் 50% முதல் 46% வரை ஆதரவுடன் கமலா ஹாரிஸ் ட்ரம்பை 4% புள்ளிகள் முன்னிலை வகிப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜனநாயக கட்சியின் வேட்பாளரான கமலா ஹாரிஸ் பென்சில்வேனியாவில் 10 புள்ளிகள் அதிகரித்து கணிசமான முன்னேற்றத்தை கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஜனநாயக கட்சியினரும் கமலா ஹாரிஸை மிகவும் புத்திசாலியாகவும் ஆளுமைக்கு தகுதியானவராகவும் கருதுகின்றனர். எவ்வாறாயினும் தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் உள்ள நிலையில் மாற்றங்கள் ஏற்படலாம் என கூறப்படுகின்றது. பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் பிரித்தானியாவில் நடந்து வரும் கலவரம் குறித்து எக்ஸ் தளத்தில் சர்ச்சைக்குரிய பதிவொன்றை பதிவிட்டிருக்கின்றார். குறித்த பதிவில் அவர் பிரித்தானியாவில் 2030ஆம் ஆண்டு நீங்கள் ஒரு மீம் பதிவிடுவதற்காக தூக்கிலிடப்படலாம் என கூறியுள்ளார். கடந்த 1 வார காலமாக பிரித்தானியாவில் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. பல நகரங்களில் கலவரங்கள் வெடித்ததால் அமைதியின்மை நிலவுகின்றது. இந்த நிலையில் நிகழ்நிலை வழியாக வெறுப்பினை தூண்டியதாக கைது செய்யப்பட்ட ஜான்டன் பார்லர் என்ற நபர் சிறைப்படுத்தப்பட்டார். இதனை அடுத்து
பிரித்தானியாவில் நிலவும் சூழல் குறித்து எலான் மஸ்க் இந்த பதிவை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தேர்தல் பிரச்சாரம் ஊடுருவல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஈரானிய தரப்பினர் முக்கிய உள்ளாவணங்களை திருடி விநியோகிப்பதில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எனினும் ஈரானின் ஈடுபாட்டிற்காக குறிப்பிட்ட ஆதாரங்களை ட்ரம்பின் பிரச்சார பிரிவு வழங்கவில்லை. இருப்பினும் 2024 அமெரிக்க பிரச்சாரத்தில் தலையிட வெளிநாட்டு முகவர்களின் முயற்சிகளை விவரிக்கும் அறிக்கையை மைக்ரோசாப்ட் வெளியிட்ட ஒரு நாளுக்கு பின்னர் இந்த குற்றச்சாட்டு வெளியிடப்பட்டுள்ளது. ட்ரம்பின் முன்னாள் மூத்த ஆலோசகரின் மின்னஞ்சல் கணக்கிலிருந்து ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் உயர் அதிகாரிகளுக்கு கடந்த ஜூன் மாதம் ஈரானிய ராணுவ புலனாய்வு பிரிவு எச்சரிக்கையொன்றை அனுப்பிய ஒரு உதாரணம் இந்த குற்றச்சாட்டுக்கு மேற்கோளிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த குற்றச்சாட்டை ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானின் பிரதிநிதிகள் மறுத்துள்ளனர். இருப்பினும் ஈரான் மத்திய கிழக்கு மற்றும் அதற்கு அப்பால் உள்ள தனது எதிரிகளை குறிவைத்து ஊடுருவல் பிரச்சாரங்களை நடத்துவதாக நீண்ட காலமாக சந்தேகிக்கப்படுகின்றது. 2020 ஆண்டு ட்ரோன் தாக்குதலில் முக்கிய புரட்சி காவலர் ஜெனரல் ஹாசிம் சுலைமானியை கொன்ற ட்ரம்ப் மீது பதிலடி கொடுக்க உள்ளதாக தெஹ்ரான் நீண்ட காலமாக அச்சுறுத்தி வருகின்றது. இதற்கிடையில் அமெரிக்க நீதித்துறை கடந்த வாரம் ஈரானுடன் உறவு கொண்ட ஒரு பாகிஸ்தானியன் மீதான குற்றவியல் குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளது. அமெரிக்காவில் ட்ரம்ப் உட்பட அரசியல் பிரமுகர்களுக்கு எதிராக படுகொலை முயற்சிகளை சதி செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ரஷ்யாவுடன் இணைந்து போரிட்ட 5 இலங்கை முன்னாள் ராணுவ வீரர்கள் உக்ரைன் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு போர்க்கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையர்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ராணுவங்களுடன் இணைந்து போரிடுவது தொடர்பில் ஊடகங்களில் வெளியான செய்திகளை அடுத்து உக்ரைனுடன் அங்கீகாரம் பெற்ற துருக்கியில் உள்ள இலங்கை தூதரகம் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. 5 இலங்கையர்கள் போர்க்கைதிகளாக அடைக்கப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் உக்ரைனிய படைகளுடன் போரிட்ட 3 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் உக்ரைன் அதிகாரிகள் சனிக்கிழமை இலங்கை தூதரகத்திற்கு தெரிவித்தனர். அதேவேளை முன்னதாக ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள இலங்கையர்களை விடுவிப்பதற்காக இலங்கையிலிருந்து அமைச்சர்கள் குழு மாஸ்கோவிற்கு விஜயம் செய்தது. பெரும்பாலும் ஓய்வு பெற்ற இலங்கை ராணுவத்தினர் ரஷ்ய குடியுரிமை, அதிக சம்பளம் மற்றும் சலுகைகளை வழங்குவதாக வாக்குறுதியளித்து ரஷ்யாவிற்கு பயணமாக ஏமாற்றப்பட்டுள்ளனர் என ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார். அதேவேளை கைதான இலங்கை ராணுவ வீரர்கள் ரஷ்ய பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் இதனால் அவர்களை விடுவிக்க கடினமாக உள்ளதுடன் அவர்களில் சிலர் ரஷ்ய குடியுரிமை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் மேற்கொண்ட போராட்டங்களினால் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக பங்களாதேசத்தின் தலைமை நீதிபதி ஒபைடுல் ஹாசனும் பதவி விலகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தமது பதவி விலகல் கடிதத்தை அந்த நாட்டின் சட்டத்திற்கான அமைச்சிடம் ஒப்படைத்துள்ளார். மாணவ போராட்ட தலைவர் ஒருவர் ஹஷான் பதவி விலக கோரி இறுதி எச்சரிக்கை விடுத்ததைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இப்பதவி விலகலை தொடர்ந்து அதிபர் முகமது ஹஷாபுடின் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தலைமை நீதிபதி ஹசன் அடுத்து உச்ச நீதிமன்ற மேன்முறையீட்டு பிரிவின் 5 நீதிபதிகளும் பதவி விலகுவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர் இயக்கத்திற்கும் அமலாக்க அதிகாரிகளுக்கும் பல நாட்களாக நீடித்து வந்த கருத்து வேறுபாட்டினால் பங்களாதேசம் முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. மாணவர்கள், போலீசார் மற்றும் அரசு ஆதரவாளர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக மாறிய நிலையில் அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகவும் வழிவகுத்தது. இந்த நிலையில் அமைதிக்காக நோபல் பரிசு வென்ற முகமது யூனுஸ் அந்த நாட்டின் இடைக்கால பிரதமராக பதவியேற்றிருக்கின்றார். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.